வெற்றிவேல் முருகன் மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. மணமகள் பெயர் ஜெசிந்தா. இவங்களுக்கு வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டியன் சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி தனுசு ராசி, பூரட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக ப்ரௌசிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் தனிமையில் பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வீட்டை எதிர்த்து இன்னைக்கு லவ் மேரேஜ் பண்ணதுனால சொந்த பந்தன் கூட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இப்போதைக்கு தன்னுடைய குழந்தை கூட தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்னைக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவங்களுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா செய்கிறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய ப்ரைவசி காரணமாக தான் இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே, இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர்னாச்சும் தன்னை உண்மையாக நேசித்து தனக்கு உண்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நகை இவங்க சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு 25 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்பல்சரி குழந்தை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வீட்டில் இப்போதைக்கு தனிமையில் சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போதைக்கு பெரம்பலூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு தன்னுடைய ஜாதியிலேயே உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இது வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால தன்னுடைய ப்ரௌசிங் சென்டர் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக இருந்தாவே போதும், மற்றபடி தனியாக வேலைக்கெலாம் எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சௌந்தர்யா. இவங்களுக்கு வயது 42 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தமிழ் பொட்டு உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி மகர ராசி, திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்சமயத்துக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு மாதம் 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு தனிமையில் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குழந்தை கம்பல்சரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெருசாக படிப்பறிவு இல்லாதனால படிப்புலாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால் தன்னுடைய கணவரும் வேலைக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போகலனாலும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் சேலத்தில் இருக்கக்கூடிய ஓமனூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.